ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்துஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூனி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய், சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஜீரகத்தை போட்டுக்கலாம். அது நல்லா பொரியணும். ஜீரகமும் கடுகும் சேர்த்தே போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம தடியங்காய் வெட்டி வச்சுருக்கோம். அதையும் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். என்னோடய மாமியார் தடியங்காய் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இது ஒரு ட்ரை பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தடியங்காய் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூனி மீன் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும். நம்ம இறால் மீன்லேயே சின்ன சைஸாக தான் இருக்கும். இது இவ்வளவும் பார்த்திங்கன்னா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது நம்மளுக்கு சீசன் டைமில் கிடைக்கும். நம்ம அதுக்கப்புறம் இதையும் போட்டுக்கலாம். அந்த அரைப்பு நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம கூனி மீன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுக்கோங்க. அது சிம்மில் வச்சு மூடி வைங்க, இல்லாட்டி கரைஞ்சிரும். ஓகே. அதுக்கப்புறம் நல்லா கொதித்து நம்மளுக்கு நல்ல மணம் வர தொடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லியை மேலே தூவி திருப்பியும் மூடி வெட்டிக்கலாம். அந்த ஃப்ளேவர் மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வெறும் குழம்பு வச்சுட்டு ரைஸ், அதுக்கப்புறம் வெறும் குழம்பு, எக்கு, அதுக்கப்புறம் இந்த கூனி மீன் குழம்பு கூட்டுன்னு சொல்லலாம். குழம்பு தான். ஸோ அதுவும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வச்சா கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் கட்டியாக வச்சுருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.